சோனி மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க இந்த ரீமிக்ஸ் பண்ணணுன்னு கேட்டால் கூட அவங்க கொடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கும் அந்த பட நிறுவனத்துக்கும் இந்த பாடலை வாங்கின நிறுவனத்துக்குமான அக்ரிமெண்ட்டு. பட் இசையமைப்பாளர் வந்து அங்கே வந்து தலையிட்டு எனக்கு பணம் கொடுன்னு கேட்டது இளையராஜா மட்டும்தான். வேறு யாரும் கேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. அண்ட் குட் பேட் அக்லி 5 நாட்களில் வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஏகே அவருடைய கரியரில் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் சொல்கிறாங்க. இது எப்படி சார் 100 கோர்ஸ் மேலே போகுமா, போயிட்டே இருக்குமா? அப்போது இப்போ நீங்கள் மே 1 வரைக்கும் விடுமுறை நாட்கள், இன்னொன்று மே 1 தான் புதுப்படம் வருது, ரெட்ரோ வருது. ஸோ அது வரைக்கும் இந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நகர்ப்புறங்களில் ஓடுது, கொஞ்சம் கீழே இன்டீரியரில் பெருசாக இல்லை. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய விவாதம் ஒன்று இருக்குது. இது படமே கிடையாதுன்னு ஒரு பக்கமும், ஏன் இந்த படத்துக்கு என்ன குறைன்னு இன்னொரு பக்கமும் நடந்துகிட்டே இருக்குது. ரசிகர்கள் வந்து தொடர்ந்து இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் பொதுமக்கள் வந்து உள்ளே வருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. மெல்ல மெல்ல அவங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துட்டு வெளியில் வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க.